போகுது. ஆமாங்க. ஐயா எம்பெருமானே உன்னை தேடி திருப்பி வந்தேன். என்ன தேடி நீ வந்துக்கிறீ? எனக்கு ஒரு சில குறைகள்லாம் இருக்கு. என்னுடைய குறைகளை எல்லாம் தீர்க்கத்தான் இந்த கீழ்வெண்பாக்கம் கிராமத்துக்கு வந்தேன். சாமி இங்க இருக்கிறதா தெரிஞ்சா நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு மட்டும் இல்ல சாமி, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் ஒரு பெருத்த குறை இருக்கு சாமி. கண்டிப்பாக ஆமா ஐயா, குறையெல்லாம் தீர்ப்பேன். 7 மணிக்கு போட்டோ பிடிக்கிறாங்க 7 வேலையில. தயவு செய்து 10 மணிக்கு மேல மாத்து சாமி. 2 மணி வரைக்கும் என்னத்துக்கு எங்க உயிரை வாங்குறாங்க? ஆளுக்கு 200 ரூபாய் கூலி கொடுக்குறாங்க. ஆளுக்கு 200 ரூபாய் கூலியில 150 ரூபாய் குத்துப்பிட்டு ஜேசிபி வச்சு பங்கேற்கிறாங்க பகவான். அப்படியே விட்டு வேலைக்கு அந்த வேலை என்னத்துக்கு தான் ஓடுவோம். தயவு செய்து 10 மணில இருந்து 10:05 வரைக்கும் டைம் அவ்வளவுதான். அனுகிரகம் புரிகிறோம். ஒண்ணு ரெண்டாவது ஒரு வேண்டு வேலை பார்க்கணும். தங்க வேலை மட ஏறி போயினே 1 லட்சம் ரூபாய் என் கொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா கூட என் உயிரை வாங்குற என்ன வாங்கி கொடுத்தேன் பாட்டி தேடில இருந்து என் உயிரை வாங்கி என் உயிரை சாவ வச்சு போடான். ஆகையால அந்த தங்க வேலை தயவு செய்து மறுபடி யாரத்தை கொஞ்சம் அடுத்த வருஷத்துக்குள்ள உனக்கு 30,000 ரூபாய் யாருக்காவது நான் ஒண்ணு சொல்றேன். அப்படி இல்லை ஒரு ஐடியா சாமி. இன்னொரு யோசனை இருக்குது. ஆமா, அப்படி தங்க வேலை குறைக்கிறீவா இல்லையோ பழகிற பொன்மேடிகளா காது மூக்கு இல்லாத பட்டு காது மூக்கு இல்லாத எப்படி பொம்பளை காது மூக்கு இல்லாத போச்சுன்னா தயவு செய்து சத்தியமா என் உயிரை வாங்க மாட்டாங்க. அப்படிலாம் பகலுக்குள்ளா போய் என்னன்னா மெல்லடிக்கிட்டாது ராஜு அதிகமா சொன்னல அது ஒரு சின்ன குறுக்கோயில் இருக்குது. அதுலயே சின்னத்தானா? ஆமா, பெருசு வந்து சின்ன வெரி வெரி கிடையாது. எல்லாத்துலயுமே சொல்லுங்க. எப்படி என்றால் இப்பொழுது இந்த ஆண்டு நானே முக்திநாத் என்கிற நேபாளம் போக போறேன். அங்க வந்து சவர விலை கம்மி 25,000 ரூபாய் சவரம். ஒன்னா உன் முன்னாடி உனக்கு சீட்டு போடுறேன். மகவானே நீயே வந்து வாஜ்பாரின்னு பேச மாட்டேன். உங்க ஆள்ல கூட வீரையா எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. எனக்கு இந்த வருஷம் ஒரு 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து மொத்த தண்ணி கேட்டாங்க. நானே வாயை வச்சு உடம்பு முன்னாடி போன் பண்ணலாம். இத்து பாரு குருசாமியே உதா சாமியா அப்படித்தான் இது பாரு. உங்க தங்கச்சிக்கு தான் பேரு அதற்காக நான் செல்லவில்லை. அங்க என்ன தெரியுமா விசேஷம்? சால கிராமம் என்று ஒரு கல் இருக்கிறது. அந்த சால கிராமம் நேபாளத்தில் தான் இருக்குது. கண்டகி நதி என்று ஒரு புண்ணியமான கங்கை நதி விட புனிதமான நதி. அந்த கண்டகி நதியில முழுகி பெருமாளுடைய சால கிராம கல் எடுத்தோம்னா அது வந்து அப்படியே பிடிக்குமா. அதுக்குள்ள வந்து சங்கு சக்கரம் பெருமாளுடைய உருவம் அப்படி ஒரு அந்த கல்லேட்ட தர வச்சு கும்பிடு. தரிசனத்துக்கு போறோம். இங்கிருந்து போகும்போது நடப்பாதியா போறேன். நடப்பாதியா போகும்போது படிக்கட்டியா சொல்ல முட்டிலான்னு இளமையான வயசா இருந்தா வேலை முதுமையான வயசு ஆகி போகுது. எங்களால ஏற முடியல. போற வயல நாங்க அப்பப்ப இழப்பாடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் சாப்பிட்டாரு. யாரும் ஒண்ணு ஒரு சைடு கடை கொஞ்சோண்டு சிக்கன் பக்கோடா கொஞ்சோண்டு மட்டன் போட்டு இது மட்டும் சைடுல வச்சுட்டுனா அது மட்டும் இல்ல ஐயா. எனக்கு பேஜாரு பட்டுன்னு போற மாதிரி எழுத்து புட்டா எதுனா சரியா அதை விட்டுட்டு ஒரு கல்யாணம் பூசிருக்காங்க பருப்பும் போட்டு கஞ்சி ஊத்துறீங்க. மாத்துங்க ஐயா. லட்டு கைசிங்க கொஞ்சம் நெய்யும் நாத்து அடிக்கிறேன். அது வேற ஏதோ நாத்து தான் அடிக்கிறேன். அதையால அதையாவது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்து சரிப்பா. உன்னுடைய விருப்பப்படியே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். சாமி போய் வரலாம். அப்படித்தானே
ஐயா இந்த கீழ்வேல் பாகத்துல 6 மணி வரைக்கும் இருப்ப அதுக்குள்ள உனக்கு என்னென்ன வேணுமோ அடிக்கடி வந்து